Hey dear friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வேறு லெவலாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் நானும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நானும் நல்லா இருக்கேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் உங்களை அனைவரையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் வெளியே கிளம்பின்னு இருக்கேன். எனக்கா புது ஹெல்மெட்னு வாங்கியிருக்கேன்ல, இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஹெல்மெட்டுக்கு இப்போது வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி ஆகுது, வாய்ஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வ்ளாகிங்கில் எனக்கு கொஞ்சம் அந்த பழைய ஹெல்மெட்டில் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த ஹெல்மெட்டில் அவ்வளோ கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ ப்ராப்பராக நம்ம ரோட்டில் போய் நம்ம பார்ப்போம் என்ன இது இப்படின்னா. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம், பார்க்கலாம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்க, திரங்கா நம்ம பாரத நாடுடைய ஃப்ளாக் கொடி பறக்குது. அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஆக்சுவலி நான் இப்போது என்னப்பா இது கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ. சரி, இப்போ நான் கிளம்பிட்டேன் ஒரு சின்ன ஒரு ரைடுக்கு. சாரி, அவ்வளோ பெரிய ரைடெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து கனாட் பிளேஸ் வரைக்கும் கேத்தட்ரல் சர்ச், அது சர்ச் போயிட்டு ஏதோ ஒரு முக்கியமான எதுவுமே வேலை இல்லை, பார்க்கலாம். அப்படி நல்லபடியாக இதில் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் இந்த ஹெல்மெட்டுக்கு. ஏன்னாக்கா வாய்ஸ் எல்லாம் எப்படி வருது, வின் நாய்ஸ் வருதா, அதுதான் இப்போ கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு இந்த வின் நாய்ஸால் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க வருது. அதனால் சரியாக கேப்சர் ஆகுறதில்ல நம்ம வாய்ஸ் எல்லாம். ஏன்னா போன ஹெல்மெட்டில் அந்த பிரச்சனை ரொம்பவே இருந்தது. அதனால தான் ஆனால் எனக்கு தெரியுது இந்த ஹெல்மெட்டில் இல்லைன்னு. ஏன்னா உள்ளே அவ்வளோ காற்றெல்லாம் வர மாட்டேங்கிறது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ப்ராப்பர் பேடிங் ஆகிருக்கு இந்த ஹெல்மெட்டில். இன்னொன்று என்னென்னா உள்ளே எந்த ஒரு நாய்ஸும் பாஸ் ஆக மாட்டேங்கிறது. அதனால் இட்ஸ் ப்ரிட்டி குட். நம்மளுக்கு இது தான் வேணும், அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னப்பா போக முடியாதோ. இந்த டெல்லியில் வந்தாலே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது பிரதர்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா டிராஃபிக் ரொம்ப பயங்கரமாக இருக்குது டிராஃபிக் இங்கே. அது மண்டே ஆகட்டும், இல்லை சாட்டர்டே ஆகட்டும், இல்லை சண்டே ஆகட்டும், டிராஃபிக் இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. என்ன பண்ணுறீங்க? சரி, அன்னைக்கு நம்ம ஜாக் அண்ணா வரத்துக்கு இருந்தது லைஃப்பில், ஆனால் வர முடியல. ஆக்சுவலி ஒரு 2 கிலோமீட்டர் நான் ரைட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் பரவாயில்ல. ஹெல்மெட்டு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்கு. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்குன்னா, ஃபேஸில் அவ்வளோ எனக்கு டைட்னஸோ இல்லை ஸ்டிஃப்னஸோ எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா ரொம்ப ஹெவியாக கூட தெரியல எனக்கு. ரொம்ப லைட்டாக இருக்குது வெயிட் இதோடைய, இந்த ஹெல்மெட்டோடைய. அப்புறம் எப்போ நான் நெக் ரொட்டேட் பண்ணுறனோ அந்த சமயம் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயின் போடவோ இல்லை அந்த ஹெவினஸும் எனக்கு ஒன்றுமே தெரியல இதில். திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த ஹெல்மெட்டில் எனக்கு இந்த வின் பிரேக் பண்ணி உள்ளே போகிறது அதெல்லாம் எனக்கு பில்குல் எனக்கு தெரியல.
வரல உள்ளோ. அதனால் வந்து இது திரும்பவும் வந்து எனக்கு இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா கம்ஃபர்ட் அண்டு சேஃப்டி நம்ம பேசினோமா ரொம்பவே நல்லா இருக்குது சீரியஸ்லியாக. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படி வந்து எனக்கு 2800 இவ்வளோ நல்ல ஹெல்மெட் அப்படி கிடைக்குதுன்னா ஐ மீன் இட் ஒர்க் சீரியஸ்லியா. எனக்கு வந்து இது ஒர்க்கு தான். எதுக்கு நான் வந்து சும்மா நான் 10,000 15,000 போட்டு நான் வாங்கணும்? எப்போ எனக்கு வந்து 3000 ருபீஸ்லேயே இவ்வளோ நல்லா சூப்பராக கிடைக்குதுன்னா பரவாயில்ல. அதுதான் சரி. இப்போ நான் வந்து ஜெலிகாண்ட் ரூட்டில் இருக்கேன். இது வந்து ஹைலி ஆர்மி ஏரியாஸ், இது ஹைலி ப்ரொடெக்டிவ். அதனால் வந்து இங்கே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்புறம் அதிகமாக இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது, ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இல்லை, அதனால தான். இங்கேருந்து வந்து நம்ம நேராக வந்து இது நம்மளுக்கு கனாட் பிளேஸ்க்கு கொண்டு போகும். சரி, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு புது அப்டேட்டு ரைடு பற்றி நான் சொல்லணுன்னாக்கா இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்கிறது. எந்த ரைடுக்கு போகலாம், என்ன பண்ணலான்னு. ஏன்னா இப்போ எங்கே போனாலும் செம்ம மழையாக தான் இருக்கும். அது லத்தாக் ஆகட்டும், இல்லை ஸ்பீட்டி ஆகட்டும், இல்லை வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிக்கிம், இல்லாட்டி வந்து பூட்டான், இல்லாட்டி நம்ம நார்த் ஈஸ்ட் ரைடு, நேபாள் ரைடு, எங்கே போனாலும் நம்மளுக்கு செம்மையாக மழை கிடைக்கத்தான் போகுது. ஆனால் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அண்ணனுடைய பைக்கு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு. ஆனால் அவருடைய பைக் எப்போ ஆகுன்னு தெரியல, டைம் எடுக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வந்து சரி நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பண்ணலான்னு. ஆனால் அதையே மைண்டில் வந்து இன்னொன்றும் வந்துட்டுருக்கு, இது பண்ணுறதோடைய நம்ம வந்து லத்தாக் பண்ணிடலாமா. ஏன்னா லத்தாக் வந்து நான் உம்லிங்லாம் பண்ணல, போன தடவை போனதில்ல. அந்த உம்லிங்லாம் இந்த தடவை முடிச்சிடலாமான்னு நான் அப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அப்படி நான் வந்து டிசிஷன் எடுத்துடுவேன் எங்கே போகணுன்னு. அப்படி லத்தாக்னாக்கா நான் மண்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா லத்தாக் வந்து ஒரு 10 days போதும். அப்படி லத்தாக் இல்லைன்னா நான் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நான் வரணும். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அது கூட வந்து சண்டே அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்க்கலாம் எப்படி அமைதுன்னு, அது பிரகாரம் படி நம்ம பார்ப்போம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இதுதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தௌலத்வா. ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ். டெல்லிக்குள்ளே பல இடங்க இருக்குது, ரொம்ப பிஸியான பிளேஸுங்க. லைக் என்னென்னா கனாட் பிளேஸ், லாஜ்பத் நகர், நேரு பிளேஸ், அப்புறம் இது தௌலத்வா, மஹிபால்பூர், இதெல்லாம் செம்ம பிஸியான பிளேஸஸ்ங்க. இந்த பக்கம்லாம் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான்,
மெயின் டிராஃபிக்கில் உங்களை நொறுக்கிடும் அந்த மாதிரி டிராஃபிக் இங்கே. ஆனால் இந்த ரூட்டில் தான் வந்து அப்படி நம்ம டெல்லி சென்டரில் இருக்கிறோம்னாக்கா நம்ம இதெல்லாம் கடந்து தான் நம்ம ஹைவேக்கு போகணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா வந்து இன் ஃப்யூச்சர் யாருன்னா வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வருதா ஆகும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்படி ஆக்ராலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் அப்போ கூட பைக்கு வந்து டெல்லிக்குள்ளே வந்து தான் போகணும் நீங்கள். ஏன்னா வந்து அவுட்டருக்கு எல்லாம் அவுட்டர் ரிங் ரோடு பெரிஃபரல் எக்ஸ்பிரஸ்வே எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதில் பைக்கெல்லாம் அலௌட் கிடையாது. டெல்லியில் செம்ம மழை. ஆனால் இன்றைக்கி மழை இல்லை, அதனால் வந்து பரவாயில்ல. ஆனால் போகும்போது தெரியல என்னன்னு, பார்ப்போம் எது இருந்தாலும். இது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால தான் வந்து நான் இப்போ கொஞ்சம் மொல்லமாக போகிறதாகுது. இது சென்ட் கொலம்பு. அப்புறம் இது தான் வந்து கேத்தட்ரல் சர்ச், டெல்லியோடைய மெயின் கேத்தட்ரல் இது தான். இப்போ இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். சரி, இப்போ தான் வந்து ஜஸ்ட் மாஸ் முடிஞ்சுது. மாஸ் பார்த்தாச்சு. இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஐ மீன் கிளம்பிட்டுருக்க வீட்டுக்கு. ஸோ இப்போது 2 மணி ஆகுது. வீட்டுக்கு போக போக ஒரு 2:30 அப்படி ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 an hour தான். செம்ம ஹியூமிடிட்டி. சரி, இப்போது என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ளூடூத் வாங்கினோம் பைக்குக்கு. அந்த ப்ளூடூத் வாங்கி ஹெல்மெட் வாங்கினோம். ஹெல்மெட்டில் போடுவோம் ப்ளூடூத். ஏன்னா அன்றைக்கே நான் வந்து வாங்கியிருக்கணும். நான் வாங்காத விட்டுட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து யூஸ் இல்லைன்னு. ஏன்னா நம்ம அது அதிகமாக நம்ம சோலோ ரைடிங் தான் பண்ணுறோம். அதனால தான் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் படலை. ஆனால் இப்போது என்னென்னா வந்து சரி வாங்கிக்குவோம், அதுவும் நல்லது தான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து வாங்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அது
ஏர்போர்ட் ரோடு. இது வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஆனந்த் எக்ஸ்பிரஸ் மெட்ரோ போகிறது இது ரூட்டு. அதுதான் இப்போது நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைண்டில் ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்கிறது. எங்கே போகலாம் என்னன்னு. லாஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் டூர் நான் வந்து மலேசியா அண்டு இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் எங்கேயும் போகல. சரி, அதுக்காக ஒரு மைண்டில் வந்துட்டுருக்கு, வியட்நாம் இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரலாமான்னு. அப்படி ஸ்ரீலங்காவுக்கு நான் போகணுன்னா அங்கே வந்து என்னால் இது கூட பண்ண முடியும், பைக் ரைட். அதுதான் பார்த்துட்டு இருக்க. அது போகலாமா, இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ் போகலாமா, இல்லை வியட்நாம் போகலாமா. ரொம்ப கிளாஷ் ஆகிட்டுருக்கு. ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது எந்த டெஸ்டினேஷன் நம்ம போவோம்னு. சரி, நீங்கள் கமெண்ட் எதனாச்சும் பண்ணி சொல்லுங்கள் எங்கே போகலான்னு. நீங்கள் எங்கே பார்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்க அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். அது பிரகாரம் படி நம்ம எடுத்துக்கலாம், போயிடலாம். அதுதான் நானும் இப்போது யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் எங்கேனாச்சும் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய லாஸ்ட்டு பல ரைட்ஸ் இருந்து அப்படியே கேன்சல் மேலே கேன்சல் ஆகிட்டே போயிட்டுருக்கு எதனாச்சும் ஒரு காரணத்தினால. அதனால தான் வந்து என்ன பண்ணுறது. பார்க்கலாம். Dear friends, வந்தாச்சு. வீடு பக்கம்தான், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் இப்போ இல்லை என்ன பிரச்சனைன்னா, இந்த நாக் வந்து சரியாக உட்கார மாட்டேங்கிறது. அடிக்கடி மேலே கீழே ஆகுது. இப்போ வந்து என்ஃபீல்டில் போட்டு இப்போ வந்து அப்படியே என்ன பண்ணணும், மூடிடணும். அப்போ தான் இது வந்து இதில் கொஞ்சம் வந்து நாய்ஸ் எல்லாம் போகாது. இல்லாக்கட்டி இது ப்ராப்பராக கூட உட்கார மாட்டேங்கிறது கோப்ரோ. அதனால தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. போய் எம்சியில் போட்டுட்டு இதில் மாட்டிடுவோம். அதில் என்னென்னா க்ரிப்பு உட்காந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் இதில் வந்து பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. செம்ம சவுண்டு வருது, கிளியர் சவுண்டு வருது. ஈவன் 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நான் போனேன். ஆனால் இதில் செம்மையாக வந்தது. இதில் வாய்ஸு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். விண்ட் நாய்ஸ் இதில் வரல. விண்ட் ரிடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்க்க போனால் வந்து இதில் சாலிட் பேடிங் கிடச்சிருக்கு இந்த ஹெல்மெட்டில்.
இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் நான் வந்து இது வச்சுருக்கேன், மைக்கு. சரி, ரொம்ப நல்லா ஹெல்மெட்டு, பரவாயில்ல. சரி, இது தான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணுமா இருந்தது. மீண்டும் சந்திப்போம் வேறு புது எபிசோடில். தேங்க்யூ.